தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி, தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி தவழ்கின்றவன் வடிவேலன், அருள் தருகின்றவன் உமைபாலன். தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி தவழ்கின்றவன் வடிவேலன், அருள் தருகின்றவன் உமைபாலன். அமுதுக்கும் சுவை நல்கும் பெயர் தாங்கி, அழகிற்கும் அழகூட்டும் அழகேந்தி. அமுதுக்கும் சுவை நல்கும் பெயர் தாங்கி, அழகிற்கும் அழகூட்டும் அழகேந்தி. தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி தவழ்கின்றவன் வடிவேலன், அருள் தருகின்றவன் உமைபாலன். கோவை மாவட்டத்தில் மருதமலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திற்கு எல்லோரும் தடங்களை சொல்வார்கள், எப்படி போகணும்னு சொல்லுவாள். கோவை மாவட்டத்தின் பல ஊர்களிலிருந்தும் இந்த மருதமலைக்கு செல்ல பேருந்து வசதியானது உண்டு. அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலையில் மலைக்கு மேல் அருளக்கூடிய இந்த முருகப்பெருமானை கண்ணார கண்டு நாம் தரிசிப்போம். அடிவாரத்திலிருந்து பயணப்பட வேண்டும். பேருந்து வசதியும் மேலே உள்ளது, நடந்து செல்லவும் வசதி உள்ளது. நடந்து செல்கின்ற அன்பர்கள் கீழே முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய இடும்பனையும் தரிசித்துவிட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை தரிசிக்க மலையேறி மேலே செல்ல வேண்டும். எடுக்கும் பிறவி எல்லாம் இசைத்தாலும் அவன் எழிலை சொல்லிடவே முடியாது. எடுக்கும் பிறவி எல்லாம் இசைத்தாலும் அவன் எழிலை சொல்லிடவே முடியாது. கொடுக்கும் காவியமாய் தொடர்ந்தாலும், கொடுக்கும் காவியமாய் தொடர்ந்தாலும் கந்தன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. சூடிடுவாள். ஜய ஜய சங்கரி
निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षी. ஜி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ சுயம்பு லக்ஷ்மிமன் ஆலயத்து செக்ரட்டேரியட் காலனி, லக்ஷ்மிபுரம், சென்னை. சுயம்பு லக்ஷ்மிமன் ஆலயம் 200 ஆண்டுகளாக பாரம்பரியமிக்க சுயம்பு லக்ஷ்மியாக உருவானது. அன்று முதல் இப்பகுதிவாசிகள் இப்பகுதிவாசிகள் தினமும் சேவித்து வருகின்றனர். பின்னர் இப்பகுதிவாசிகள் முயற்சியால் 23/8/2011 அன்று ஆலயம் எழுப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 21/3/2013 அன்று கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ சுயம்பு லக்ஷ்மன் ஆலயத்தில் ஸ்ரீ கருமாரி அம்மன் தனி கோயிலாக விட்டிருக்கின்றார். இக்கோயிலை 3 வருடங்கள் முன்பு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயில் நிர்வாகத்தாரால் இந்த கோயில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அம்மனை நம்பியவர்களுக்கு நம்பிய வரங்களை கொடுத்து எல்லோரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்படி அருள் புரிகிறார். இந்த அம்மனை நம்பியவர் கைவிட்டதில்லை. நன்றி. ஒரு அற்புதமான ஒரு பழமொழியை சொல்லுவோம். மூர்த்தி சிறுசு அப்படின்னாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம். உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் பெருமைகள் அளவிடற்கரியது அப்படிங்கிறது அர்த்தம். வாமன அவதாரம் சின்ன அவதாரம். வாமன அவதாரம் பார்த்தா 2 அடி உயரம்தான் வாமன அவதாரம். ஆனால் வாமன அவதாரம் எப்படின்னா இந்த பூலோகத்தை ஒரு காலால் அளந்தது, இன்னொரு காலால் விண்ணுலகத்தை அளந்தது. அதே போல் இந்த மகாலட்சுமி தாயாரை நீங்கள் இத்தனை நேரம் தரிசனம் பண்ணினீங்க இல்லையா, இந்த அம்பாளை பார்த்தீங்க இல்லையா, இந்த அம்பாள் மூர்த்தி சின்னது ஆனால் கீர்த்தி பெருசு. இந்த அம்பாள் நமக்கு வழங்கக்கூடிய அளவற்ற அருட்கருணையானது பலருக்கும் மாறுபடும். ஒரு நல்ல பக்தி சிந்தனையோடு இந்த ஆலயத்திற்குள்ளே சென்று இந்த அம்மானிடம் நாம் சரண் புகுந்து நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா நாம் என்ன வேண்டுகிறோமோ, எதை கேட்கிறோமோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பிரார்த்தனையை சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல திருமணம் நிகழ வேண்டுமா, நமது குடும்பத்தில் இருக்கின்ற மகனுக்கு நல்ல உத்தியோகம் அமைய வேண்டுமா, என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் இந்த சுயம்பு மகாலட்சுமியிடம் நாம் பிரார்த்தனை செய்தால் அவற்றை நமக்கு அருளி விடுவாள். ஒரு அம்மனுக்கு உகந்த தினமாக வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகிறது. அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த அம்மனை குறித்து நாம் ஒரு விரதம் இருந்து இந்த தாயை நாம் வணங்கினால் அளவற்ற பலனை நமக்கு அருள்வாள்.